90s கிட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்கூல் காலத்து கதை ஞாபகம் இருக்கா? பல வருஷங்களுக்கு முன்னாடி நாம எல்லாரும் பாடப்புத்தகத்துல படிச்சு ரசிச்ச அந்த அறிவாளி குட்டி முயலோட கதை இதோ. ஒரே ஒரு காட்டில் ஒரு குட்டி முயல் இருந்தது. அந்த முயல் எப்போதும் சிந்தித்துக் கொண்டே இருக்கும். எதை சாப்பிடுவது? மீனை சாப்பிடுவதா, முள்ளங்கியை சாப்பிடுவதா, அல்லது புழுக்களை சாப்பிடுவதா என்று யோசிக்கும். எங்கே வாழ்வது? குகையிலா, கூட்டிலா அல்லது குன்றிலா என்றும் சிந்திக்கும். ஒரு நாள் பறவைகள் மரத்தில் இருப்பதை பார்த்த குட்டி முயல் தானும் ஒரு தாழ்ந்த கிளையில் ஏறிக்கொண்டது. அணில் பழம் தின்பதை பார்த்து தானும் ஒரு பழத்தை தின்றது. ஒரு நாள் திடீரென்று காட்டில் ஒரே பரபரப்பு. விலங்குகளெல்லாம் ஓடி ஒளிந்தன. ஒரு பெரிய ஓநாய் குட்டி முயலின் அருகே வந்தது. குட்டி முயல் அதை பார்த்து பயப்படாமல் கேட்டது. நீ யார்? நரியா, நாயா, பூனையா? இல்ல, நான் தான் ஓநாய். நீ குகையில் வாழ்கிறாயா, பொந்தில் வாழ்கிறாயா, புற்றில் வாழ்கிறாயா? ஓநாய் முறைத்து பார்த்தது. முயல் துணிச்சலாக கேள்விகளை கேட்டது. நான் காட்டில் வாழ்கிறேன். நீ பழங்களை சாப்பிடுவாயா, கிழங்குகளை சாப்பிடுவாயா, புல்லை சாப்பிடுவாயா? இல்லை, நான் உன்னை போன்ற முயல்களைத்தான் விரும்பி சாப்பிடுவேன் என்று கூறி முயலை நெருங்கியது. குட்டி முயல் ஒரு நொடி அதிர்ச்சியடைந்தது. ஆனால் அதன் சிந்திக்கும் குணம் அதை கைவிடவில்லை. தப்பி ஓட நினைத்த முயல் ஒரு தந்திரம் செய்தது. சாப்பிடுவதற்கு முன் ஒரு நிமிடம் நில்லுங்கள். அதோ அதோ அந்த மரப்பொந்தில் ஒரு பெரிய தேன்கூடு இருக்கிறது. அதை சாப்பிட்டால் இன்னும் ருசி கிடைக்குமே. பேராசை கொண்ட ஓநாய் முயல் காட்டிய மரப்பொந்திற்குள் தன் தலையை நுழைத்தது. அவ்வளவுதான். உள்ளே இருந்த தேனீக்கள் ஓநாயை கொட்டத் தொடங்கின. ஓநாய் காட்டை விட்டு ஓட்டம் பிடித்தது. குட்டி முயல் சிரித்துக்கொண்டே துள்ளி குதித்து ஓடி தன் நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டது. அன்று முதல் அது எதை சாப்பிடுவது என்று மட்டும் சிந்திக்காமல் எப்படி புத்திசாலித்தனமாக வாழ்வது என்றும் சிந்திக்கத் தொடங்கியது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா? இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளை உலகத்தரம் வாழ்ந்த காட்சிகளுடன் காண இப்போதே கதைவர்ஸ் கேலக்ஸி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்.